friends, welcome to Sugans Cookery. இப்போ இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நைட்டே ஒரு கைப்பிடி காராமணி பயிறு எடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயத்தோட கலர் மாதிரி நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. வதக்கும்போது இது வந்து கண்ணாடி மாதிரி மாறிடும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு இதோட கலர்லாம் மாறிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகம் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க. ஒரு 75%, அதாவது ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், தக்காளி 3/4 வாசி நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூனும் இல்லை வந்து 1/4 டேபிள் ஸ்பூனும் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அது கூடவே உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி பயிரை இது கூட சேர்த்துடலாம். நான் காராமணி பயிர் வந்து வேக வைக்கும்போது உப்புலாம் சேர்த்து வேக வைக்கலைங்க, வெறுமனே தான் வேக வச்சேன். ஸோ இப்போ வந்து காராமணி பயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொதித்து சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். சிம்மில் 5 நிமிஷத்துக்கு வச்சதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அருமையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.